Hey everyone, welcome to my new little life. 5 months baby வச்சுட்டு ஹவுஸ் போட்டுக்கு போகலான்னு நீங்க யோசிக்கிறீங்களா? நீங்க யோசிக்கிறது எனக்கும் புரியுது. அதே டவுட்ல தான் நானும் இருந்தேன். எல்லாரும் ஹவுஸ் போட்னா ரொம்ப காம் எஸ்தட்டிக்கா இருக்கும், ரிலாக்ஸேஷன் பண்றதுக்காக தான் போவாங்க இல்லையா? பேபி கூட போகும்போது அது சேமா இருக்குமா? ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்குமே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பேபி வச்சுட்டு எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? நைட் டைம் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல வந்து தங்குறாங்க, நைட் எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்க தூங்கிடுவாங்க, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் எனக்குமே இருந்துச்சு. இந்த வீடியோல 1 day staycation with 5 months old பேபியோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன நல்லா இருந்துச்சு, என்ன கஷ்டமா இருந்துச்சு, என்ன பிஃபோர் பிளான் பண்ணணும், என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாமே சொல்றேன். எதுக்காக ஹவுஸ் போட் சூஸ் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா, என்னோட அக்கா பையனோட செகண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக நாங்க ஆலப்புழா ஹவுஸ் போட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ உங்களை நானும் அங்க கூட்டு போறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டா இருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த ஹவுஸ் போட்ல சொல்லியே ஆகணும், அவங்க வெல்கம் ட்ரிங்க்ல இருந்து அவங்க சர்வ் பண்ண ஃபுட்டு வர எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கேரளா ஃபுட் எப்படி இருக்கும், நம்ம வந்து தமிழ்நாடு நம்ம ரைஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்காது அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம ரைஸை குக் பண்ணாங்க, எல்லாமே சொல்ல போனால் ரொம்ப லக்ஸரிஸாக இருந்துச்சு. நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தது அல்ட்ரா லக்ஸரி ஹவுஸ் போட். எங்களுக்கு 4 to 5 hours ட்ராவல். ஸோ ஏர்லி மார்னிங் 2 o'clock அரௌண்ட் 3 o'clock நாங்கள் வீட்டில் இருந்து வந்து ரெடியாகி கிளம்பிட்டு அங்கே ரீச் அவுட் ஆகிறதுக்கு 10 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் வந்து போட்டில் எப்போ செக்இன் பண்ணோம் அப்படின்னா அரௌண்ட் 10 o'clock இல்லை 11 o'clock அங்கே வந்து செக்இன் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் டே அதே டைமில் நம்ம வந்து செக் அவுட் பண்ணோம். நார்மலாக யூஸ்வலாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு ரெசார்ட்டில் எப்படி புக் பண்ணுறோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயுமே இருந்தது. அண்ட் ரூம் வந்து நாங்கள் 3 rooms மொத்தமாக ஆக்குபை பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் லைட்டிங்ஸ் நைட்டு பார்க்கறதுக்கு ஒரு ஹவுஸ் போட் மாதிரியே தெரியல, நம்ம வந்து எங்கேயோ ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம் அந்த மாதிரி இருந்தது. நம்ம மூவிங்ல தான் இருக்கோமா, போட் போறது அந்த நாய்ஸ் எதுவுமே நமக்கு டிஸ்டர்பன்ஸா இல்லை, ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்தது. போஸ்ட்மார்ட்டம் லைஃப்ல எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்ச மாதிரி இருந்தது இந்த ட்ராவல்ல. இந்த ஹவுஸ் போட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்னோட அக்காவோட சேனல் நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். நான் கீழே அவங்களோட சேனலை கொடுக்குறேன், நீங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க எவ்வளோ ப்ரைஸ் அண்ட் வந்து இந்த போட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து எப்படி பேபி வச்சுட்டு ஹேண்டில் பண்றேன்னு சொல்றேன். இதுதான் போட்டோட வியூ பாயிண்ட். மார்னிங் இந்த ஏரியாவிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, அதனால நம்ம ஈவினிங் போல் வந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் லஞ்சை முடிச்சுட்டு குயிக்காக என்ன பண்ண போகிறோன்னா டெக்கார் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி 2 கிட்டையுமே தூங்க வைக்க வேண்டிய டாஸ்க் இருக்குது. ஸோ அதனால 2 கிட்டையுமே நாங்கள் தூங்க வச்சுட்டு நானுமே நல்லா கம்ப்ளீட்டாக டம்மியை ஃபில் பண்ணிவிட்டு தூங்க வச்சு டெக்கார் பண்ணணும். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இது தயிரில் பண்ணியிருந்தாங்க, இது நான் டேஸ்ட் பண்ணல, ஃபீட் பண்ணுறதுனால. பட் மீல்ஸும் இருந்துச்சு, அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, ப்ரான் கிரேவி, இது போக வந்து பீன்ஸ் பொரியல் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க, ரசம் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை, கர்டு வித் டெசர்ட் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் பப்படம் இல்லாமல் எப்படி, ஸோ பப்படமும் கொடுத்துருந்தாங்க. குயிக்காக டெக்கார் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தனால எங்களுக்கு கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து போட்டை எதுவுமே டேமேஜ் பண்ணல. நாங்கள் என்ன
டெக்கார் பண்ணோமோ இந்த பாப் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணல. டெக்கார் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேக் கட் பண்ணி முடித்த உடனே நாங்கள் எல்லாத்தையுமே வந்து டேமேஜ் பண்ணாமல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம். பிகாஸ் அவங்களுக்கும் நம்ம வந்து ஹெவி ஒர்க் கொடுக்கக்கூடாது இல்லையா, அதனால நாங்கள் வந்து சிம்பிளாக அப்பப்போ எப்படி 1 ஹவருக்கு வந்து நல்லா ஸ்டிக் பண்ணுற மாதிரி மட்டும் ஸ்டிக் பண்ணியாச்சு. ஈவினிங் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஜிஞ்சர் டீ வித் ஆனியன் போண்டா கொடுத்துருந்தாங்க. ஐ எம் நாட் அ டீ பர்சன், பட் ஓகே, அக்கேஷன் டைம் எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஜிஞ்சர் டீ வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல டீ, அதுவும் இந்த சன்செட்டில் போட் வியூவில் குடிக்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் தனியாக அவங்களே ஓன் ஹவுஸ் போட் வச்சுருக்காங்க, சின்ன சின்ன போட் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஸ்பீட் போட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, பட் ஓவரால் வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தேன், அது நல்லா இருந்தது. அண்ட் ஃபைனலாக டெக்கார் முடிச்சுட்டு கேக் கட் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. இது வந்து QTP அப்படிங்கிற ஒரு பேஜில் நாங்கள் கூகுளில் ரிவ்யூஸ் பார்த்து தான் இந்த ஷாப்புக்கு போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. லோட்டஸ் பிஸ்காஃப் ஃபேவரில், பட் கேக் சொல்லவே வேண்டாம், ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கூட ப்ரௌனியும் நல்லா இருந்துச்சு அண்ட் குக்கீஸும் வாங்கிடணும். அந்த குக்கீஸ் அண்ட் ப்ரௌனிஸ் அந்த கேக்கை விட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. டின்னருக்கு கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு, லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை, இது கூட ரொட்டி கொடுத்துருந்தாங்க வித் தால் அண்ட் ரசம் அண்ட் கிராப். ஸோ கிராப்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம் அங்கே தான் டேஸ்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட். இவ்வளோ கிராப் வந்து இந்த அளவுக்கு மசாலாஸ் டேஸ்ட் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. வித் வந்து சிக்கன் 65 ஃப்ரையும் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஓவராலாக நல்ல டின்னர் திருப்தியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அஸ் யூஷுவலாக என்ன நடக்கும், பேபி வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்ருதிக் அழுறதுக்குள்ளவே சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு, இப்போயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தோன்னா கண்டிப்பாக டிஜே போட்டு நைட்டு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கெலாம் அங்கே அவைலபிலிட்டி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் தான் மிஸ் பண்ணிட்டோம். ட்ரிப்பு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட மைண்டை நான் நல்லாவே செட்டப் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட ட்ரிப்பை எப்போதும் போல் இருக்காது, பேபி இருக்கிறனால நம்ம ட்ரிப்பை என்ஜாய் பண்ண முடியாது. அண்ட் பேபி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. எல்லாத்துக்குமே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேராக இருக்கணும். அதே மாதிரி நானே என்னோட மைண்டை செட்டப் பண்ணி போனாலும் எனக்கு இந்த ட்ரிப் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அண்ட் என்னோட அம்மா, ஹஸ்பண்ட், என்னோட சிஸ்டர் எல்லாருமே இருந்தனால ஸ்ருதிக்கை ஹேண்டில் பண்ணுறது கூட கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அண்ட் நைட்டு வந்து அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. எப்போதும் எப்படி ஒரு 3 times 4 times வந்து இன் பிட்வீன் எந்திப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்துச்சாங்க. நல்லாவே நேப் எடுத்தாங்க. பேபிக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் தெர்மோமீட்டர்லேருந்து ட்ராப்ஸ் வர ஃபஸ்ட் எய்ட் கிட் மாதிரி எல்லாமே பக்காவாக நான் எடுத்து வச்சுட்டு தான் போயிருந்தேன். எதுவுமே நான் வந்து மிஸ் பண்ணவே இல்லை. அண்ட் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸில் இருந்து ஸோ நம்ம எப்படி வந்து பேபி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. எப்போ வந்து பேபிக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரும், எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்போ அழுவாங்க, எதுக்கு அழுறாங்க எதுவுமே தெரியாது இல்லையா. அதனால வந்து நான் எல்லாமே வந்து பக்காவாக எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். வேக்சினேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ட்ராவலுக்கே நான் ஓகே சொல்லியிருந்தேன். இந்த ட்ரிப்பை ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ட்ரிப்பை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் நம்பவும் செய்கிறேன். என்னோட ஜேர்னியை நீங்களும் தொடர்ந்து என்னோட வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க, மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Lecture.